வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேக்ஸில் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸஸ் 2.1ல் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். செகண்ட் சம், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ்ஸிங் வேல்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் பாருங்கள், பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க, ஏரியா என்னன்னு கேட்குறாங்களா. ஸோ இதோடது பேரலோகிராம். அப்போது ஏரியா ஆஃப் பேரலோகிராம் என்னன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன்ல என்ன கொடுத்துட்டாங்க, பேஸ் 8 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க, ஏரியா வந்து 56 ஸ்கொயர்ஸ் மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, ஹைட் என்னன்னு கேட்குறாங்களா. ஸோ இந்த பாக்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது வந்து கேட்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ஹைட்டும் ஏரியாவும் கொடுத்துட்டாங்க, பேஸ் என்னன்னு கேட்குறாங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் பி ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஹச் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், ஹைட் வந்து ஹச்னு எடுத்துப்போங்களா. என்ன கேட்குறாங்க, ஏரியா கேட்குறாங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியுங்களா. என்ன ஃபார்முலா, ஏரியா ஆஃப் parallelogram equal to area of parallelogram equal to base into height square units. ஸோ அப்போது பேஸ் நமக்கு என்ன இருக்குது 18 இன்ட்டு ஹைட் வந்து என்னது 5 ஸ்கொயர் யூனிட். இங்கே என்ன இருக்குது, சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வந்துடுங்களா. அப்போ பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட் போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணும், நம்ம வந்து 18 இன்ட்டு 5 கண்டுபிடிக்கணுங்களா. 18 இன்ட்டு 5 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 90 வரும். அப்போ 90 சென்டிமீட்டர். தேர்ஃபோர் ஏரியா ஈக்குவல் டு 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் ஒன் பாக்ஸில் ஃபில் பண்ணிடலாங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும், நமக்கு என்னென்னு தெரியாமல் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. இங்கே வந்து நமக்கு 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதுதான் என்ன சொல்லலாம், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம், என்ன ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதலாம், ரெண்டும் சேம் தான். அடுத்து என்ன கேட்குறாங்க பாருங்கள், செகண்ட் ஒனில் பேஸ் 8 சென்டிமீட்டர், அதே மாதிரி உங்களோட ஏரியா 56 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ அதை எழுதிக்கலாங்களா. அப்போ செகண்ட் கொஷினில் பேஸ் வந்து 8 மீட்டர்னும் ஏரியா வந்து 56 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, ஹைட் கேட்குறாங்களா. இப்போ ஹைட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, ஏரியா ஆஃப் parallelogram. அப்போ ஏரியா ஆஃப் parallelogram ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போது பேஸோட வேல்யூ தெரியணும், நமக்கு ஹைட்டோட வேல்யூ தெரியணும். பேஸோட வேல்யூ நமக்கு என்னது 8, ஹைட் இங்கே கொடுக்கல, அதான் நம்ம கண்டுபிடிக்கணுங்களா. ஸோ என்ன வரும், இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிரும். அடுத்து இங்கே இது ஏரியா என்ன கொடுத்துருவோம் 56. அப்போ ஏரியா ஆஃப் parallelogram இருக்கிறதுல நம்ம 56ன்னு போட்டுக்கிறோம். இங்கே என்ன வரும், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும், ஹைட் மட்டும்தான் வேணும். அப்போ 56 ஈக்குவல் டு 8 இன்ட்டு ஹச்ன்னு கிடைக்குது. இப்போ ஹைட் மட்டும் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், 56 டிவைடட் பை 8 ஈக்குவல் டு, இங்கே மல்டிப்பிளில் இருக்க 8 ஈக்குவல் டுக்கு தானே வந்து என்ன ஆகும், டிவைடில் வரும். ஹச்சை மட்டும் வச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு என்ன தேவை, ஹைட் மட்டும்தான் தேவை. அப்போ ஹச்சை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு இங்கே மல்டிப்பிளில் இருக்கக்கூடிய 8 இந்தாண்ட கொண்டு வரும். ஸோ அப்போ 8 டேபிள் எத்தனை டைம் 56 வரும் அப்படின்னா 8 1s are 8, 8 7s are 56. அப்போ என்ன கிடைக்குது, 7 ஈக்குவல் டு ஹச்ன்னு கிடைக்குது. இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், தேர்ஃபோர் ஹச் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். சாரி, இங்கே கொஷின் வந்து மீட்டரில் கொடுத்தாங்க. அப்போ ஹச் ஈக்குவல் டு 7 மீட்டர்னு வரும். இங்கே என்ன வரும், சென்டிமீட்டர் ஸ்கொயர் வராது, மீட்டர் ஸ்கொயர்னு வரும். அப்போ போய் ஹைட்டோட வேல்யூ ஹச் ஈக்குவல் டு 7 மீட்டர்னு போட்டுடலாங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், நமக்கு 7 மீட்டர். அது தேர்டு சம்மில் பார்த்தோம் அப்படின்னா பேஸ் கொடுக்கல, ஹைட்டு 17 மில்லிமீட்டர், ஏரியா 221 ஸ்கொயர் மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இதை போய் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. அப்போ தேர்டு ஒன்னில் என்ன கொடுக்கல, பேஸ் வந்து நம்ம கொடுக்கல, ஹைட் வந்து 17 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்க 221 ஸ்கொயர் மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். என்ன ஃபார்முலா, ஏரியா ஆஃப் parallelogram. அப்போ ஏரியா ஆஃப் parallelogram ஈக்குவல் டு, நமக்கு ஃபார்முலா என்ன, பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட். ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு இதில் பேஸோட வேல்யூ தெரியாது, அப்போ பி அப்படியே வச்சுக்கிறோம். ஹைட் வந்து 17 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. அடுத்து ஏரியா ஆஃப் parallelogram என்ன 221 எழுதிக்கிறோம். அப்போ 221 ஈக்குவல் டு பி. என்ன வேணும், நமக்கு பேஸ் தான் வேணும். அப்போ இங்கே மல்டிப்பிள் இருக்க 17 ஈக்குவல் டுக்கு இருந்தால் தான் ஆகும், டிவைடில் வரும். ஸோ அப்போ என்ன கிடைக்குது, 221 டிவைடட் பை 17. ஸோ 17 டேபிள் 221 டிவைட் பண்ணுறோம். ஸோ 17 இன்ட்டு 1 30, சாரி 17 ஒன் டைம் பண்ணும்போது 17 கிடைக்கும். மீதி என்ன ஆகிடும், 5 வருங்களா. சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும், இது 12 ஆகிடும், இது 1 ஆகிடும். ஸோ 12ல் 7 போயிடுச்சு அப்படின்னா மீதி 5, இந்த 1 கீழே இருக்கிறோம் 51.
ஸோ 7 டேபிள் எத்தனை டைம் 51 வரும் அப்படின்னா 17 × 3 51 கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணால் 0 கிடச்சிருங்களா? ஸோ அப்போ பியோட மதிப்பு என்ன கிடைக்குது? 13 கிடைக்குது. நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மில்லி மீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ பியோட மதிப்பு பேஸோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு? 13 மில்லி மீட்டர். ஸோ இந்த டேபிளில் போய் ஃபில் பண்ணிடலாங்களா? இப்போ பி ஈக்குவல் டு 13 மில்லி மீட்டர் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.